हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்தமாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22 அஜமேடரின் வம்சத்தினர் என்னும் தலைப்பில் பதங்கள் 30-31. பதம் 30. சகதேவ சுதோராஜ ஸ்ருத கர்ம ததா பரே யுதிஷ்டாது பௌரவ்யாம் தேவகோ அத கடோத்கச்சக. பதம் 31. பீமசேனாத் திடிம்பாயாம் கால்யாம் சர்வகதஸ்ததக சகதேவாத் சுஹோத்ரம் து விஜயாசுத பார்வதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சகதேவ சுத சகதேவரின் மகன், ராஜன் அரசே, ஸ்ருதகர்மா ததா அத்துடன், அப்பரே மற்றவர்கள், யுதிஷ்டரிலிருந்து, உண்மையில், பௌரவ்யாம் பௌரவியின் கர்ப்பத்தில், தேவகன் என்ற ஒரு மகன், தவிரவும், கடோத்கஜன் பீமசேனாத் பீமசேனரிலிருந்து, ஹிடிம்பாவின் கர்ப்பத்தில், காளியின் கர்ப்பத்தில், சர்வகதன் அதன் பிறகு, சகதேவரிலிருந்து, சுஹோத்ரர் உண்மையில், விஜயா சுத பெற்றெடுத்தாள் பார்வதி, இமாலய அரசரின் மகள். டிரான்ஸ்லேஷன். அரசே, சகதேவரின் மகன் ஸ்ருதகர்மா எனப்படுவார். மேலும் யுதிஷ்டரும் அவரது சகோதரர்களும் மற்ற மனைவிகளின் மூலமாக மற்ற மகன்களை பெற்றனர். யுதிஷ்டர் பௌரவியின் கர்ப்பத்தில் தேவகன் என்ற மகனை பெற்றார். பீமசேனர் ஹிடிம்பா என்ற அவரது மனைவியின் மூலமாக கடோத்கஜன் என்ற மகனையும், காளி என்ற அவரது மனைவியின் மூலமாக சர்வகதன் என்ற மகனையும் பெற்றார். அதுபோலவே சகதேவர் மலைராஜனின் மகளும் தமது மனைவியுமான விஜயாவின் மூலமாக சுஹோத்ரர் என்ற மகனை பெற்றார். பதம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22 அஜமேடரின் வம்சத்தினர் என்னும் தலைப்பில் பதங்கள் 30-31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாத்க்கு ஜெய்.